அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமதான் முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஒரு சின்ன டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நம்ம போன மாதத்தில் இதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோம், நோன்பு பிடிச்சிட்டு இருந்தோம், 5 வக்து விடாமல் தொழுதுட்டு இருந்தோம், தராவி தொழுதுட்டு இருந்தோம், குரான் ஓதிட்டு இருந்தோம், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஹதீஸ்கள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் ரமதான் எப்படி முடிஞ்சிச்சு? நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை, அதாவது ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு. ஸோ நம்ம நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்துலையும் நம்ம படைத்த இறைவனை மறக்காமல் இருக்கணும். ரமதானில் நம்ம செஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியலனாலும் நம்மளால் இயன்ற வரை எல்லா பொழுதிலும் எல்லா தருணங்களும் ஒரு சின்ன செயல் மூலிமா கூட நம்ம எப்படி ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அந்த மாதிரி ஒரு செயலுக்கு முன்னாடியும் நம்ம நம்மை படைத்த இறைவனை அல்லாவை மறக்காமல் இருக்கணும். அல்லாஹ் எதுக்கு நமக்கு 5 வக்து தொழு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறப்போ நம்ம ஈஸியாக வழி தவறிடும். ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். ஒரு இடத்துக்கு போகிறப்ப அவங்க வேகமாக எங்கேயாச்சும் ஓடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு வழி மறந்து போயிடும். அப்புறம் அவங்க எந்த பக்கம் எந்த வழியில் போகிறதுனே தெரியாமல் நின்றுடுவாங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க மக்களும் கூட. அதனால தான் அல்லாஹ் காலையிலேருந்து ராத்திரி வரலும் உங்களுடைய வழி எப்போவுமே தவறாமல் இருக்கணும், நீங்கள் நேர் வழியில் சரியான பாதையில் இருக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் குட்டி குட்டியாக பிரேக் விட்டு எப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டுங்க அப்படின்னு நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோம். அடுத்தது மதியானம் ஆயிடுச்சு, 12 மணி, 1 மணி என்னாச்சு, லோஹர் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி யா அல்லாஹ் எனக்கு நீங்கள் நேர் வழியை காட்டுங்க அப்படின்ட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட லோஹர் தொழுகிறோம். அது முடிஞ்சிச்சா, சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் நம்ம என்ன செய்கிறோம், திரும்பி அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் எனக்கு நீங்கள் தான் நேர் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட திரும்ப நேர் வழியை கேட்குறோம். திருப்பி அசர் முடிஞ்சோடனே நம்ம என்ன செய்கிறோம், மக்ரீப்லையும் நம்ம யா அல்லாஹ் நேர் வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம இந்த ஒரு நாளில் இருக்க 24 மணி நேரத்தை 5 பங்காக பிரித்து எல்லா நேரத்துலையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் என்ற அந்த சூரா அல் ஃபாத்திஹா ஓதி நம்ம அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டுங்கன்னு நம்ம ஒரு நாளும் 5 வக்து தொழுவக்கூடிய பலன் இதுதான். நம்ம அல்லாவை மறக்காமல் நம்மளுடைய வழி நேரான பாதையில் இருக்கணுன்றத எப்போவுமே நினைவு கூர்ந்து நடக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ரமலான் முடிவு பெறுவதை கொண்டு அல்லாஹுடைய உரிமைகள் முடிவு பெறுவதில்லை. ரமதான் மாதம் முடிவு பெற்றாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உரிமைகள் என்பது மரணத்தை கொண்டே தவிர முடிவு பெறுவதில்லை. அல்லாஹ் என்ன கூறுகிறான், அல் குரான் 15வது சூரா 99வது வசனத்தில், உமக்கு யக்கீன் என்னும் மரணம் வரும் வரையில் உமது இரட்சகனை வணங்கி கொண்டிருப்பீராக. இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து நமக்கு எப்போ லாஸ்ட்டாக மரணம் எனும் அந்த யக்கீன் வருது, அது வரலும் நம்ம என்ன செய்யணும், அல்லாவை வணங்கி அல்லாவிடம் நேர் வழியை கேட்கணும். அல்லாஹ் தான் ரமலான் மாதத்தின் இறைவன் ஆவான். மேலும் ஷவ்வால் மாதத்தின் இறைவனும் அவனே. வருடத்தின் எல்லா மாதங்களின் இறைவனும் அவனே. எனவே அவனை அனைத்து மாதங்களிலும், அனைத்து நாட்களிலும், அனைத்து நேரங்களிலும், அனைத்து நொடிகளிலும் அல்லாவை நினைவு கூறுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழறப்போ இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கையை, போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். பட் அதுக்காண்டி நம்ம அல்லாவை மறந்துட்டு பார்க்கணுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ நம்மளால் இயன்றவரை நமக்கு கடமையான 5 வக்து தொழுகை, கஷ்டப்படுறவங்கள பார்த்தா உதவக்கூடிய அந்த எண்ணம், ஸோ அந்த எல்லாத்துலேயும் நம்ம முதல் உரிமை கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம எந்த தருணத்துலேயும் விடாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாவிடம் செல்வோமாக. அப்புறம் நம்ம நினைப்போம், அப்பா ஒரு மாதம் ரமலான் மாதத்தில் நம்ம நிறைய இபாதத் செஞ்சிட்டோம், நிறைய தொழுதுட்டோம், ராத்திரிலாம் நிறையா தொழுதுட்டோம், குரான் நிறைய படிச்சிட்டோம், இனிமேல் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, ஒரு பிரேக் கொடுத்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஏன்னா இந்த உலகத்தில் எந்த செயல் செஞ்சாலும் டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நம்ம வந்து நம்ம மூச்சு மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு எப்பயாவது நம்ம பிரேக் கொடுத்துருக்கோமா? ரொம்ப நிறைய நேரம் மூச்சு விட்டுட்டோம், கொஞ்சம் நேரம் பிரேக் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை இல்லையா? அதேமாரி நம்ம உடம்புக்கு கொடுக்குற சாப்பாடு, தண்ணி, குடிக்கிற தண்ணி, இன்றைக்கி நிறைய தண்ணி குடிச்சிட்டோம், இனிமேல் ஒரு 10 நாளைக்கு தண்ணி குடிக்க வேணாம். நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், இனிமேல் ஒரு 20 நாளைக்கு சாப்பாடு சாப்பிட வேணாம் அப்படி நினைக்கிறது இல்லை பார்த்தியா? நமக்கு எது அத்தியாவசிய தேவைகள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளை அறியாமலே நம்ம வந்து அதை நம்ம செயல்பாட்டில் வச்சுருக்கோம். அது மாதிரி தான் நம்மளை படைத்த இறைவனுக்கு நமக்கு கண், கை, கால் எல்லாமே சலாமத்தாக இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒரு சின்ன டெஸ்ட் ஃபேஸ், அதாவது நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கையில் நம்மளை படைத்த நம்ம இறைவனை எப்போவுமே நம்ம மறக்காமல் நம்மளால் முடின்றவளை ஒரு சின்ன திக்கர் 5 வக்து தொழுகையோட ஒரு 5 நிமிஷம் சேர்த்து அல்லாவை வந்து புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு சின்ன திக்ரு, அதேமாதிரி காலையிலையும் மாலையிலையும் உட்காந்து குரான் ஓதக்கூடிய அந்த அல்லாவுடைய வார்த்தைகளை நம்ம வந்து திரும்ப திரும்ப ஓதி பார்த்து அதோடைய உள்ள அர்த்தங்களை உணர்வது, அது மாதிரி அல்லாவுக்கு பிடித்தமான சில விஷயங்கள், பல விஷயங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம வந்து அல்லாவின் பக்கம் இன்னும் நம்மளை அதிகமாக நெருங்கி செல்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.